நியூசிலாந்து அணியின் ரச்சின் ரவீந்திராவிற்கு பாகிஸ்தான் அணியுடனான ஒரு நாள் போட்டியில ஃபீல்டிங் செய்யும் போது அவர் தலையில பந்து பட்டு காயம் ஏற்பட்டிருக்கு. இதால ரத்தம் சொட்ட சொட்ட கிரவுண்ட்ல இருந்து சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டாரு ரச்சின் ரவீந்திரா. பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் மோதிர முத்தரப்பு ஒரு நாள் போட்டி தொடர் பாகிஸ்தான்ல நடைபெற்று வருது. இதுல முதல் போட்டியில பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து ஆகிய அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில பாகிஸ்தான் அணி சேஸ் செய்துகிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் அணியின் குஸ்தில் ஷா அடிச்ச பந்தை பிடிக்க போனாரு ரச்சின் ரவீந்திரா. ஆனா லாகூர் மைதானத்துல ஏடாகுடமா பொருத்தப்பட்ட எல்இடி விளக்குகள் ரச்சின் ரவீந்திரா கண்ண கூசிருக்கு. இதால ரச்சின் பாலோட ட்ராஜெக்டரியை மிஸ் செய்திருக்காரு. நம்ம நைட்ல வண்டியில போகும்போது ஹை பீம் லைட்டை போட்டுக்கிட்டு யாராவது எதிரில வண்டி ஓட்டிட்டு வந்தா நமக்கு எதிர்க்க இருக்க ரோடே தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒயிட் பால் எல்இடி வெளிச்சத்துல எப்படி தெரியும்னு. அந்த பந்து நேரா வந்த ஃபோர்ஸ்ல ரச்சின் ரவீந்திரா தலையை தாக்கி இருக்கு. இதால தலையில காயம் பட்டு ரத்தம் வழிய கிரவுண்ட்ல இருந்து போனவருக்கு தலையில தையல் போடப்பட்டிருக்கு. அந்த காயம் இப்ப கொஞ்சம் குணமாகி இருக்கு போல. இந்த முத்தரப்பு ஒரு நாள் தொடர்ல இன்னைக்கு நடந்த நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா மோதின போட்டியில ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரச்சின் ரவீந்திரா நார்மலா காணப்பட்டாரு. இந்த தொடர்ல அவர் எப்ப திரும்ப விளையாடுவார்னு தெரியல. ஆனா அடுத்த வாரம் தொடங்கவிருக்கும் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல அவர் நியூசிலாந்து அணிக்காக கண்டிப்பா திரும்ப விளையாடுவாரு.